if I study hard, இப்ப நார்மலா பாருங்க ஒரு கம்மா போட்டுட்டு I pass. பாருங்க if I study hard I pass. இப்ப கரெக்டா சொல்லணும் இது எப்படி நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னு. ஒரு சிம்பிள் டாபிக்கா இருக்கும். ஆனா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம். இதுல தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது மெயின். ரைட். புவனேஸ்வரி, if I study hard I pass என்ன அர்த்தம்? நான் கடினமா படிச்சேன்னா பாஸ் பண்ணிடுவேன். நான் கடினமா படிக்கிறேன்னா நல்லா பாத்தீங்க, படிச்சேன்னா கடினமா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. 0ங்கிறது என்னன்னு சொல்றேன் நானு. அப்புறம் இது வந்து 1. ஆல்ரைட். இந்த ஒரு இந்த இந்த கன்செப்ட் ஸ்டேஜை மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். இது வந்து நம்பர் 2, இது வந்து நம்பர் 3. இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் கவர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 1 hourல if I study hard I pass. புவனேஸ்வரி, இது என்ன மீனிங்னு திருப்பி சொல்லுங்க. நான் கடினமா படிக்கிறேன்னா பாஸ் பண்றேன். எப்பெல்லாம் கடினமா படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். நான் எப்பெல்லாம் கடினமா படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். எப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 0ன்னு போட்டிருக்கேன். 0ல எந்த கண்டிஷன்ல எப்பெல்லாம் படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்ணிடுறேன். கண்டிஷனே கிடையாது. இப்ப பாருங்க, நம்பர் 1, if I study hard tonight, if I study hard tonight, I will pass the exam tomorrow. I will pass the exam tomorrow. Again, இதை நோட் பண்ணிக்கலாம். I will pass the exam tomorrowங்கிறது. ஓகே. கார்த்திக் சார், இது என்ன மீனிங்? இதுல நான் இன்று இரவு நான் கடினமா படிச்சா நாளைக்கு இருக்கிற எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுவேன். வெரி குட். நான் படிச்சேன்னாக்கா, இப்ப படிச்சேன்னா நான் பாஸ் பண்ணுவேன். நான் படிக்கிறேன்னா நான் பாஸ் பண்றேன். நல்லா பாருங்க, இது வந்து எப்பயுமே நடக்குது. if I study hard I pass. if I study hard tonight I will pass the exam tomorrow. ஸோ இந்த ஈஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இது எப்படி இந்த கண்டிஷன்ஸ் எப்ப யூஸ் பண்றது, எதுக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு இது நல்லா பார்த்துக்கணும். இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இது ரியல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது உண்மையிலேயே நடக்குது. whenever I study hard I pass. if I study hard tonight I will pass tomorrow. நான் டெய்லி படிக்கிறேன்னா எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். நான் இன்னைக்கு படிக்கிறேன்னா இன்னைக்கு நைட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னா நாளைக்கு உள்ள எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றேன். இப்ப பாருங்க, அன்ரியல். இது நடக்காது, இல்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சு. ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பண்ணுவோம். நம்ம நார்மலா எப்படி அது ப்ராக்டிக்கல் பர்பஸ் யூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். if I studied hard, I would pass. என்ன மீனிங் கரெக்டா எனக்கு சொல்லணும். அபிராமி மேம், இதுக்கு என்ன மீனிங்? if I studied hard I would pass. கடின உழைப்பு போட்டு படிச்சிருந்தேன்னா பாஸ் பண்ணிருப்பேன். ஆஹா, இல்லையே இல்லையே, பார்த்தா அப்படி தெரியுது. இல்லாம போச்சு. இல்ல, வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பாப்போமா, கற்பனை மாதிரி பேசுறது. நல்லா பாத்துக்கலாமா? அவங்க மேம் சொன்னாங்க, பட் அப்படியே இன்னொரு லெவலுக்கு தாவிட்டாங்க. அவங்க சொன்னது எக்ஸாக்டா 3 சொன்னாங்க. ரெண்டு அது பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துலதான் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நான் படிக்கிறேன்னா பாஸ் பண்றேன். நான் இன்னைக்கு நைட் நல்லா படிக்கிறேன்னாக்கா நாளைக்குள்ள எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். நான் படிச்சேன்னா, நான் படிச்சிருந்தா இல்ல, நான் படிச்சேன்னா பாஸ் பண்ணலாம்.
வச்சிருக்கிறேன். ஆனா போடுவீங்க இன்னும் உறுதியா போடுவீங்க தெரியாது சரிங்களா? தெரியுது. சார் போடுவீங்களா? கொஞ்சம் சார் கிராஸ் டாக் ஆகுதுங்க சார், யாரோ பேசிட்டு. நான் இப்ப பாக்க இது பண்றேன், நான் மியூட் பண்றேன். ஆல்ரைட், நான் படிச்சேன்னா பாஸ் பண்ணேன். நல்லா பாத்துக்கீங்க, நான் என்ன பண்றேன், எங்க போல்ட் அடிக்கிறேன்னு பாருங்க. இங்கதான் நீங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுதான் மெயினான டென்ஸ். ஓகே, இப்ப நான் இந்த அன்றியல் இது போடுறேன், இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. நான் படிச்சிருந்தேன்னா எக்ஸாக்டா சொன்னாங்க அவங்க அபிராமி மேம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்ட். நல்லா பாருங்க, நான் எங்க சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்ட், நல்லா பாத்துக்க, ஐ வுட் ஹவ் பாஸ்ட். கரெக்ட் சார், கரெக்ட். இதுதான் அவங்க சொல்ல வந்தது. இதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்னா ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். இந்த ஒரு இதுல மட்டும்தான் 4ல நான் படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆயிருப்பேன், ஆனா படிக்காம விட்டுட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு பெரிய மீனிங் உள்ளது. இது இதான் மாடல் வெர்பும்பாங்க, இது நார்மல் வெர்பு, இது எப்பயுமே உள்ளது. சோ இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். என்ன செகண்டுக்கு என்னங்க சார் மீனிங்? ஐ ஸ்டடிட் ஹார்ட், ஐ வுட் பாஸ். கண்டிஷனல் செகண்ட் சொல்றீங்களா? நான் படிச்சேன்னா பாஸ் ஆவேன், நான் படிச்சேன்னா இது அப்படியே கொண்டு வர பாருங்க. இது ஃபர்ஸ்ட் 2 ஈஸி தான். இந்த நம்பர் 3 நம்பர் 4 ரொம்ப ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா மாடல் வெர்ப்ஸ் மட்டும் கிடையாது, என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நடந்துச்சு, ரியலா என்ன நடந்தது, இமேஜினரியா என்ன சொல்றாங்கிறது இங்கிலீஷை பொறுத்தவரை. இப்ப பாருங்க நம்பர் 2 இது பாருங்க, 0ல ஆரம்பிக்கு. 0ல கண்டிஷனே கிடையாது, ஒரு கண்டிஷன் இன்னைக்கு மட்டும். இது அன்ரியல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சு. இப்ப பாருங்க, இஃப் நல்லா பாருங்க, ஐ வேர், நீங்க இஃப் ஐ வேர் யூ, கமா I would do it. இது எதை நோக்கி வருது? இப்ப நீங்க சொல்லுங்க, 0 1 2 3ல என்ன நம்பர் போடுவீங்க? இருக்கு 0 போடுவீங்க. 3 சார், 3 தான் வரும். இந்த 0 1 2 3 என்ன நம்பர் போடுவீங்க? கரெக்டா சொல்லுங்க. 2 சார், 2 சாரி. You will put 2. சோ இது அன்ரியல். இதுக்கு என்ன சொல்ல, அப்படியே தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஐக்கு அப்புறம் வேர் வர்றதே உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஐக்கு அப்புறம் வேர் வருமானு? வரும். கண்டிஷனல்ஸ்ல அன்ரியல்ல வரும். இது யாராவது ஐடியா சொல்லுங்க. இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் டு இட். இது நார்மலா பேசுறப்ப அவங்க பயன்படுத்துறது. மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சார் இதுவா, நான் நீயா இருந்தா நான் செஞ்சிருப்பேன்ன்றது மாதிரியா? நான் செய்வேன் செஞ்சிருப்பேன் இல்ல செய்வேன். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஐயப்பராஜ் சார் ஒண்ணும் இல்ல, தரவா ஒரு நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் இதுல ஃபோக்கஸ் பண்ண வந்துரும். செஞ்சிருப்பேங்கிறது இது. ஓகே சார். இப்ப நம்பர் 3, if I had been you, நான் நீயா இருந்திருந்தா செஞ்சிருப்பேன். நீ செய்யாம விட்டுட்டேங்கிறது சொல்றாங்க. புரியுதுங்களா? ஐ வுட் ஹேவ் டன். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே எழுதிக்கீங்க. அபிராம் இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. இது புரியுதா பாருங்க. புவனேஸ்வரி இது புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே ஓகே, நான் திருப்பி அது ஒரு 2-3 சொல்றப்பதான் உங்களுக்கு புரிய வரும். இஃப் ஐ வேர் யூ, நான் நீ அழகா ஐயப்பராஜ் சார் சொல்றீங்க, நான் நீயா இருந்திருந்தாங்க, உன் பொசிஷன்ல நான் இருந்திருந்தா நான் அதை செய்வேன். நான் உன் பொசிஷன்ல இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன். இது புரியுதுங்களா? இந்த இது இப்ப ஜீரோ 1 2 3 இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இது பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். If I take milk, எனக்கு இது அப்படியே சொல்லுங்க, என்ன அர்த்தம்னு சொல்லுங்க, அப்புறம் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். யார் ரெடியா இருக்கா? யார் சொல்றதுக்கு ரெடியா இருக்கா?
If I take milk, I sleep well. என்ன மீனிங் இருக்கு? மில்க் எடுத்துக்கிட்டா நல்லா தூங்கலான்றது. நல்லா அப்பெல்லாம் milk தூங்கலாம். எடுக்கணும், அப்பெல்லாம் தூங்குறேன். முடிஞ்சு போச்சுங்களா? கண்டிஷனே இல்ல. yes. அப்பெல்லாம் if I take milk இல்ல whenever I take milk. இந்த if பதில் whenever எது வேணாலும் போடுங்க. நீ எப்பெல்லாம் மில்க் எடுக்கிறோனோ அப்பெல்லாம் தூங்கிடுறேன். சரிங்களா? So if பதில் when போடுங்க இன்னும் புரியும் உங்களுக்கு. When I take milk, I sleep well. Right? So when பதில் இப்ப if போடலாம். If I take milk, I sleep well. அப்படியே சொல்லிடலாமா? 0 1 2 3 சொல்லிடலாமா? கடகடன்னு சொல்லிடலாமா? எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு. நீங்க verb மட்டும் சேஞ்ச் பண்ணி தமிழ்ல எனக்கு அர்த்தம் சொல்லிட வேண்டியதான், அவ்வளவுதான். If I சொல்றீங்களா? if I take milk, if I take milk, நீங்க வேற எதுவும் ஆட் பண்ண வேணாம். நீங்க இங்க என்ன சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. if I take milk evening, இங்க என்ன வரும்? அதான் வேணும் எனக்கு. நம்பர் 1க்கு என்ன வரும்? I will sleep well. சூப்பர். I will sleep well. வெரி நைஸ். இப்ப நீங்க எல்லா அர்த்தமும் நீங்க சொல்லலாம். இப்ப நம்பர் 3 நம்பர் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுக்கு அர்த்தம் சொல்லுங்க. If I took milk, I would sleep. நீங்க முடிய ஃபுல்லாவே முடிச்சிருங்க. I will sleep. I would sleep. எனக்கு நான் நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன். லாஸ்ட் ஒன். If I had took milk, ஹேடுக்கு அப்புறம் டுக் வராதே. sorry sir, take டேக் வராதே ஹேடுக்கு அப்புறம். sir, taken sir, sorry, taken milk, சொல்லிட்டே போல. I would have அப்படியே கொண்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு டென்ஸ் தெரியும். ஈஸியா பண்ணிடலாம். slept sleeped well. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எனக்கு தமிழ்ல இது புரிஞ்சுக்கிறீங்களா? இது ஜீரோக்கு என்ன அர்த்தங்க? ஜீரோக்கு என்ன அர்த்தம்? அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. அப்படியே நான் மில்க் எடுத்துக்கிட்டாக்க நல்லா தூங்குறேன். நான் மில்க் எடுக்கிறேன்னா தூங்குறேன். எப்பெல்லாம் அப்பெல்லாம் நல்லா தூங்குறேன். அடுத்து நான் எப்பெல்லாம் மில்க் எடுக்கிறேன்னா அப்ப நல்லா தூங்குவேன். இப்ப என்ன அப்படி இல்ல. இப்ப வந்து if I take milk, இப்ப இத மட்டும் போடலாமா? tonight இன்னைக்கு நல்லா தூங்குறேன். இன்னைக்கு நைட் மில்க் எடுக்கிறேன்னா நைட் நல்லா தூங்குவேன். ஒரு கண்டிஷன். இப்ப பாருங்க if I milk என்ன அர்த்தம்? If I take milk, if I took milk, take இல்ல took. நான் மில்க் குடிச்சேன்னா மில்க் எடுத்துக்கிட்டேன்னாக்கா நான் தூங்குவேன். இது இமேஜினரி. நானா எடுப்பேனா என்னன்னு தெரியாது. எடுத்தேன்னா தூங்குவேன். இது புரியுதுங்களா? அன்ரியல். இது புரியுதுங்களா? ஓகே சார். கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி. நம்பர் 3 ஈஸி. என்னன்னு இது கரெக்டா சொல்லுங்க. நம்பர் 4 இந்த நம்பர் 3 என்னங்க? நான் மில்க் எடுத்திருந்தேன்னா நல்லா தூங்கி இருப்பேன். அப்ப என்ன ஆச்சுங்க? சரியா தூக்கம் கெட்டு போயிடுச்சு. தூங்காம போயிட்டேன் இல்லைங்களா? இது புரியுதுங்களா? தூங்காம போயிட்டேன். சோ அன்ரியல்னு எதுக்கு சொல்றாங்கன்னாக்கா, தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா தூங்கல. வேற ஏதோ ஆயிடுச்சு. தூங்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கறதுதான். ஆல்ரைட். எனக்கு இது ஐ திங்க் நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க. ஒன்லி இந்த கிராமட்டிக்கலா நீங்க அந்த B1 B2 B3 இதை கொண்டு வரணும், அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். யூ ஆர் டூயிங் கிரேட். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். அபிராமி மேம், இது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுதா? அவங்க இருக்காங்கன்னு தெரியல. புவனேஸ்வரி, உங்களுக்கு புரியுதா? அது புரியுது சார். நான் இந்த ஜீரோ மட்டும் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம்.
You just answer me this. 0 வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை பார்க்கலாங்க. Let's look at this example. இந்த 15 இருக்குது. இது அப்படியே நீங்க வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். ஒரு ஆள் படிக்கலாம். இப்ப I will go with Abraham. The first, if I am late for class, 0 எல்லாமே 0 தான். Conditional 0 தான். Pick one of those. Right hand side. Okay. நீங்களா மேம்? ஈஸியா பண்ணக்கூடியதுதான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. புவனேஸ்வரி, நீங்க ட்ரை பண்றீங்களா? குயிக்கா ட்ரை பண்றீங்களா? இஃப் ஐ எம் லேட் ஃபார் கிளாஸ் எதை சூஸ் பண்ணுவீங்க? பார்த்தா தெரிஞ்சது சார். ஓவா சார், ஐ டோன்ட் ஹேவ் மை கிளாஸ். இல்ல வேற ஏதோ. நான் லேட்டா போனேன்னா, நான் கிளாஸ்க்கு லேட்டா போறேன்னா, நான் எப்பெல்லாம் கிளாஸ்க்கு லேட்டா போறேனோ அப்பெல்லாம் என்ன ஆகுதுங்க? My teacher gets angry. வெரி நைஸ். மை டீச்சர் கெட்ஸ் ஆங்கிரி. அதான் இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பாருங்க. மை டீச்சர் கெட்ஸ் ஆங்கிரி. பிரசன்ட், ரெண்டுமே பிரசன்ட்ல இருக்கு பாருங்க. ரெண்டு பிரசன்ட்ல இருக்கு பாருங்க. இஃப் ஐ எம் லேட் ஃபார் கிளாஸ், ஸோ எப்பெல்லாம் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் மை டீச்சர் கெட்ஸ் ஆங்கிரி. சூப்பர். ஒன்னுக்கு சி. நம்பர் 2. ஐயப்ராஜ் சார், நீங்க என்ன சொல்லுவீங்க? when he stays up very late. எப்பெல்லாம் நைட்ல அவன் முடிக்கிறானோ, ரொம்ப நேரம் தூங்காம முடிக்கிறானோ, அப்பெல்லாம் என்ன நடக்குது? When he stays. Sorry, he is very tired the next morning. Very good. He is very tired next morning. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். You don't have to think through this. Very easy. எப்பெல்லாம் அவன் நைட் முடிக்கிறானோ, மறுநாள் காலையில என்ன ஆகுது? அப்பெல்லாம் அவன் வந்து டயர்டா ஃபீல் பண்றான். சோ ரெண்டுமே பிரசன்ட்ல இருக்கு, ரெண்டு சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. வெரி குட். கார்த்திக், நம்பர் 3. ஒரு நிமிஷம் சார். யா. So people get hungry. If they don't eat. If they don't eat, that's all. Yes, Narayan sir, super. அவ்வளவுதான். People get hungry if they don't eat. இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ கண்டிஷனல் இருக்கும். ஜீரோ கண்டிஷன் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்குள்ள இந்த டேபிள முடிச்சிடலாம். நாராயண் சார், நம்பர் 4 ட்ரை பண்ணுங்க. If you study hard. ஜீரோ கண்டிஷன்ல வந்து ஃபுல்லா கம்பைல் பண்ணி அதை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஜீரோ வந்து நம்ம எப்பயுமே உள்ள ட்ரூ இது. புவனேஸ்வரி சொல்ல முடியுமா? You get good garden in the school. Yes. You get good grade in school. ஃபுல்லா படிங்க. அப்ப ஃபுல் சென்டென்ஸ் படிங்க. If you study hard, you get good grades in school. Super. If you study hard, you get. இப்ப பாருங்க, study hard. ஸ்டடியும் பிரசன்ட் டென்ஸ், இதுவும் சிம்பிள் பிரசன்ட். நம்பர் 1 ஸ்ட்ரக்சர் நம்பர் 1. அதுதான் முக்கியமா பார்க்கணும். நம்பர் 5. ஐயப்ராஜ் சார், when she watches a movie. I watch a funny movie. No, when she watches a movie. When she watches a movie. She likes to eat popcorn. அவ்வளவுதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். நம்ம கதை. She likes to, எப்பெல்லாம் வந்து மூவி வாட்ச் பண்றப்பலே அப்பெல்லாம் பாப்கார்ன் சாப்பிடணும்னு விரும்புறான்.
She likes to eat popcorn. முடிஞ்சுங்களா? ஐப்ராஜ் சார் ஓகேவா? Okay, sir. ஓகே. ஈஸ்வரன் சார் ட்ரை பண்ணுங்க 6 when I cross the street. சொல்லிடலாம். I always look left and right. Super. I always look left and right. Very nice. I always look. When I cross the street, I always look left and right. Wow. ஈஸ்வரன் சார் again. I can't do my homework. இன்னொரு சொல்லுங்க. I can't do my homework. நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. இப்ப சொல்றது எனக்கு கரெக்டா சொல்றது புரியல. புவனேஸ்வரி, I can't do my homework. Yes. மொத்தமே 15 தானே இருக்கு. குயிக்கா அப்படியே ரன் த்ரூ பண்ணிட்டா போதுமே. Sir, glasses. They if you need look at time. them. கார்த்திக் சொல்ல வராரு. சார் do my work now. சுமதி சொல்லுங்க. If I don't have my glasses. If I don't have my glasses, அவ்வளவுதான். நீங்க வார்த்தையால போகாம கான்செப்டா போகணும். அதே சமயத்துல ஜீரோ கண்டிஷன் ஜீரோவா அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். இது பாருங்க, இது அப்படியே புவனேஸ்வரி அந்த 15 முடிக்கிறப்ப கோர்வையே சொல்ல போறப்பல அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்குறப்ப. நம்பர் 8 சுமதி, he always smiles. He listened to music, sir. When he is happy, sir. Any movie. So he always smiles When he is happy. when he is happy. அதுதான் கரெக்டா இருக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். He always smiles. Ma'am, சுமதி மேம் நம்பர் 9. If I miss the bus, I take a taxi. அது ஃபாஸ்டா வர மாட்டேங்குது மேம். இப்படி குயிக்கா அந்த 15 அப்படியே குயிக்கா ரிவைஸ் பண்ணு. I take a taxi to work. ரீடிங் வந்து ஒரு பெரிய அதோட Many times, sir. நீங்க அப்படியே சொல்லி பார்க்கலாம். வெரி குட். sir, if I miss the bus, I take a taxi to work. வெரி நைஸ். Another one, sir, when it rains. அது ஓகே. நீங்க சொல்லு ஓகே. வெரி குட். எஸ், ஐப்ராஜ் சார் நெக்ஸ்ட். Make a lot of noise. He listened to music. When you make lots of noise. கரெக்ட்டா அது இல்ல வேற ஏதாவது? When you make lot of noise. வேற ஏதோ இருக்கு போட்டுருக்கே. அபிராமி மேம், உங்க ஏரியா தான் வந்திருக்குது. Raina, sir. When it rains. அபிராமி மேம் சொல்லிடலாமே அவங்க The ஒர்க். librarian gets angry, sir. Yes, yes. When you make lots of noise, the librarian gets angry. Okay. Very nice. We miss Abhirami ma'am நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. Are you there, ma'am? Can you take up the next one? The Taste. It tastes sweet if you had some sugar. some sugar. If you add some sugar. If you add some sugar. If you add some sugar. Super. Number 12. Iswaran sir. You should eat less. You should eat less If you want to lose weight. if you want to lose weight. Super. Super. Now number 13. When it rains. Yes, Iswaran sir. I always take my umbrella when it rains. Super. Super. Iswaran sir again 14. When I am sad. When it rains. இல்ல, he listen to music. Listen to music. When I am sad and இருக்குது. Oh, correct. I watch a funny movie. I watch a funny movie. Super. When he cleans the house. Music, sir. Yes, he listens to music.
ஓகே, ஒரு இதுக்கு ஒரு ஆன்சர் தான் வரும், வேற எதுவும் வராது. இப்ப புவனேஸ்வரி என்ன பண்ண போறாப்லன்னா 15 ஸ்டேட்மெண்ட் அப்படியே பார்த்து அப்படி குயிக்கா சொல்ல போறாப்ல. இஃப் யூ ஆம் லேட் ஃபார் கிளாஸ்னா உடனே மை டீச்சர் கெட்ஸ் ஆங்கிரி. அது மாதிரி குயிக்கா, இதுதான் வந்து அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. போகணும், ரீட் பண்ணணும், மைண்ட்ல கொண்டு வரணும், அப்படியே அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும், ஞாபகம் வச்சுட்டு அடுத்தது நம்ம அப்ரோச் பண்ணணும். புவனேஸ்வரி ரெடியா? 15 ஸ்டேட்மெண்ட் சொல்லிடலாமா? Yes, sir. எஸ். ஒரு வாட்டி நீங்க அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட்ல வச்சுங்க, அடுத்ததுக்கு போயிட்டே இருங்க. யூ கேன் டூ இட். புவனேஸ்வரி, கோ ஃபார் இட். If I am late for class, my teacher gets angry. When he stays up very late, பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் அங்க குயிக்கா வந்துடலாம், ஏன்னா முன்னாடி பார்த்ததுதான். Shall I try, sir? எஸ், யூ கேன் டூ he இட். is very சொல்லுங்க. ரைட் சொல்லுங்க புவனேஸ்வரி, சொல்லுங்க. he முடிச்சு. is very tired the next morning. People gets hungry if they don't eat. சூப்பர். If you study hard, you get good grades in school. சூப்பர். When she watches a movie, she likes to eat popcorn. பியூட்டிஃபுல். When I cross the street, I always look left and right. I can't do my homework if I don't have my glasses. வாவ். He always smiles when he is happy. If I miss the bus, I take a taxi to work. When you make a lot of noise, the librarian gets angry. The tea tastes sweet if you add some sugar. You should eat less if you want to lose weight. I always take my umbrella when it rains. When I am sad, I watch a funny movie. When he cleans the house, ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. You listen to music. Yeah. he listens to music. வா, ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க புவனேஸ்வரி. வெரி நைஸ். எவ்வளவு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அந்த 5 சென்டென்ஸ் எப்படி வருது? 2-3 வாட்டி பண்ணீங்கன்னா அடுத்தது கடகடன்னு வந்துடும். இன்ஃபேக்ட் நீங்க ரைட் ஹேண்ட் சைட பார்க்காமலே சொல்றீங்க இல்லைங்களா? we can say that. இதுல முக்கியமா ஜீரோல என்ன பார்க்கணும்? ஜீரோ கண்டிஷனல் டைம் நல்லா பார்க்கணும். the zero condition is used to talk about things that are always or generally true. It is also used to talk about scientific facts. ரொம்ப முக்கியம் ஜீரோல தான். இந்த 4 0 1 2 3 பார்க்க போறோம். இதை கட்டாயமா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும், ப்ராப்பரா இது பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கரெக்டா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷனை சூஸ் பண்ணி தான் நீங்க பேசணும். ரெண்டுமே look at that. I am late for class. Am. நான் எல்லாரையும் மியூட் பண்றேன். I'll just mute everyone. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க வந்து பாத்துக்கீங்க, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பாத்துங்க. ஜீரோ கண்டிஷன் இஸ் such an important thing. ஒவ்வொரு கண்டிஷனலா நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க பேசுறப்ப இந்த 4 கண்டிஷனல்ஸ், அடுத்த கிளாஸ்ல மிக்சட் கண்டிஷனல் ஒன்று சொல்ல போறேன். இது எல்லாமே நீங்க கரெக்டா பார்த்து தான் பேசணும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பா அவங்க எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பிரசன்ட்ல இருக்கு. Let's do this. If I am late for class, my teacher gets angry. When he stays up very late, he is very tired in the next morning. People get angry if they don't eat. If you study hard, you get good grades in school. நல்லா பாத்தீங்க, இதான் நம்ம எடுத்தோம். When she watches a movie, she likes to eat popcorn. When I cross the street, I always look left and right. I can't do my homework if I don't have my glasses. He always smiles when he watches a funny movie, right? He always smiles when he is happy, right? If I miss the bus, I take a taxi to work. When you make a lot of noise, the librarian gets angry. Tea tastes sweet if you add some sugar. You should eat less
if you want to lose weight. I always take my umbrella when it rains. And when I am sad, I watch a funny movie. When he cleans the house, he listens to music. All right. எல்லாமே நீங்க சொன்ன verb மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா am, stays, get, steady, watches, cross, do, smiles, miss, make, taste, eat, take, am, cleans. எல்லாமே simple present number 1 structure number 1. அதே மாதிரி இங்க structure number 1 வந்திருக்கு பாருங்க. Eat, look, gets, is, take, is, gets, want, likes, rains, watch, listens, get, add, have, do plus have is have. எல்லாமே simple present sentence வந்து ஒண்ணு அவ்வளவுதான். இத மட்டும் இப்ப திருப்பி நம்ம போய் இத ரீவிசிட் பண்ணுவோம். பண்ணிட்டு இதுக்கு நம்பர் போடுவோம் நம்ம. Look at that. If I study hard, number 1. Look at that. Number 1 வந்துருச்சா? Boneshwari structure number 1 வந்துருச்சா? Simple present தானே? Yes, sir. There you go. போடுறேன், கலர் பண்றேன். Everyone look at this. Number 1. I pass. So இந்த இடத்துல வந்து number 1 இருக்குது. This is number 1. Right? We can bold it. That's bold it. All right. I pass. I pass present there. This is also present, right? Look at this. I pass. அவ்வளவுதான். So if I study hard, அதுதான் இங்க போட்டிருக்கேன். If I take milk, I sleep well. அவ்வளவுதான். இப்ப பாக்குறீங்களா? If I study hard tonight, number 1. பார்க்கலாமா? Number 1. I will pass. புவனேஸ்வரி என்ன நம்பர்? 9, sir. வெரி குட். அவ்வளவுதான். இப்ப கண்டிஷனல் 2 மட்டும் கண்டிஷனல் 1 நல்லா பாத்துங்க. 0 பார்த்தோம், நிறைய பார்த்தோம், என்ன இருந்ததுன்னு பார்த்தோம், அது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி 1க்கு இப்ப எக்ஸாம்பிள் நிறைய பார்க்க போறோம். கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் டுநைட், இன்னைக்கு நைட் நான் நல்லா படிக்கிறேன்னா நாளைக்கு நான் பாஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்னைக்கு நைட் படிக்கிற ஒரு கண்டிஷன் தான். அதான் 1 போட்டிருக்காங்க. லெட்ஸ் கோ ஹியர். லெட்ஸ் குவிக்லி ரன் த்ரூ number 1. Conditional 1. Let's take it. There you go. All right. இத மட்டும் எனக்கு பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இது கண்டிஷனல் 1 இது. நீங்க இதுவரை பார்த்து வச்சு அப்படியே கொண்டு வரலாம். அபிராமி மேம் இத படிக்கிறீங்களா? நம்பர் 1 படிக்கிறீங்களா? Yes, sir. If I first question படிங்க, அப்புறம் நீங்க ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். Yes, sir. If I dash my entrance exams, I dash the happiest man in the world. அவங்க டைப் பண்ணி அழகா கொடுத்துட்டாங்க. கண்டிஷனல் 1ன்னு கொடுத்துட்டாங்க. நீங்க கண்டிஷனல் 1 தான் போடணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 வச்சு அந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை இப்பதான் பார்த்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. இது ஒண்ணு தான், வேற எந்த ஆன்சரும் வராது. If I pass my entrance exams, I shall be the happiest man. சொல்லுங்க. சூப்பர். 1க்கு வந்து நோட் பண்ணிங்க எல்லாரும். அப்படியே எழுதிக்கலாம். நீங்க எழுதிக்க புவனேஸ்வரி அப்படியே எழுதிக்கணும். If I pass my entrance exam, simple present number 1க்கு 9 மாறுது. I shall be the main verb. நல்லா பாருங்க, be main verb. Shall supporting number 9. 1 to 9. If I pass my entrance exam, I shall be the happiest man in the world. சூப்பர் சூப்பர். நம்பர் 2 உங்களுக்கு அபிராமி மேம் கொடுக்கலாம். எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். நம்பர் 1க்கு வந்து அது E. நம்பர் 2 அபிராமி மேம் for you. Sir, we dash to see you next Sunday. If I dash well. நல்லா பாருங்க, if எல்லாம் மூவ் பண்ணிருக்காங்க. அந்த if கிளாஸ் அப்படியே வச்சுக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் தான், பாக்கி எதுவுமே இருக்காது. ஏவா, பியா, சியா, டியா? ஈயா. Come to say, shall I get?
Sir, நீங்க யோசிக்கவே வேணாம். Yeah. if கிளாஸ் அப்படியே போட்டு இது பண்ணு. சுமதி மேம் ஏதோ சொல்ல வராங்க. sir, D, sir. சூப்பர். we will come We to will- next day if I get it. We will, we will சூப்பர். come. டி எல்லாரும் எழுதிங்க. கண்டிஷன் 1ன்னு கண்டிஷன் 1 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒண்ணா மூவ் பண்ண போறோம். நீங்க Yes, மூவ் sir. பண்றதுல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். we will come to see you next Sunday. நாளைக்கு வர சண்டே பாப்போம் if I get that. சூப்பர். ஈவ் கிளாஸ்ல 1 இருக்கு, மெயின் கிளாஸ்ல 9 இருக்கு. அவங்க அப்படியே மூவ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். யாராவது டவுட் இருந்தா கேட்கலாம். பட் ரொம்ப முக்கியமானது நீங்க எழுதிக்கணும். நான் இங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றதுலாம் அடுத்த விஷயம் ஷேர் பண்ணிடுவேன். ஆனா உண்மையிலே யூஸ்னா நீங்க எழுதிட்டு நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. I have one doubt, sir. சுமதி மேம், I have a doubt, sir. எஸ் கோ அஹெட். We will come to see next Sunday. இது வந்து future tenseல தானே சார் இருக்கு. அப்ப ஆமா, நான் அதனால தான் வந்து future பாஸ்டா தான் அது we will come தான போறீங்க. will கேட்டு will will come கேட்டு தான போறீங்க. will தான போறீங்க நீங்க. ஆமா சார். if I get well, இது வந்து கண்டிஷன்ல அதுதான் இந்த ஈவ் கிளாஸ்ல நீங்க சிம்பிள் பிரசன்ட் போட்டு இங்க அழகா போட்டீங்க பாருங்க. சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம போறது நெக்ஸ்ட் சண்டே தான். if I get well, நான் உடம்பு நல்லா இருக்கிறேன்னா நான் வருவேன். சோ எகைன் அவங்க கேக்குற கேள்வி புரியுதுங்களா எல்லாருக்கும்? சுமதி மேம் எல்லாமே ஃபியூச்சர்ல ஏன் போடலங்கிறாங்க. இல்ல, இந்த ரிசல்டன்ட் கிளாஸ் மட்டும் தான் ஃபியூச்சர்ல போடுவாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இது. Let's go back. Very nice. I'll go back and explain it and come back. Let's do it right now. Good question. இப்ப பாருங்க, எல்லாரும் கவனிங்க. conditional 0, conditional 1, conditional 2, conditional 3. இதுல வந்து என்னன்னா if கிளாஸ் போட்டுக்கங்க. if இது வந்து மெயின் கிளாஸ். if கிளாஸ் தான் இந்த ifல வருது. 0னா ரெண்டுத்துக்கும் 1 தான் போடணும். ஸ்ட்ரக்சர் நம்பர் 1 தான் எடுக்கணும். கண்டிஷனல் 1னா 19 எடுக்கணும். ரைட். 2னா 5ஐயும் 9 மடாலும் எடுக்கணும். ரைட். இது 7னா 11 எடுக்கணும். சோ இந்த நம்பர் என்னங்கிறது நம்ம வந்து போக அதை அப்படியே விளக்குறேன். இதுல என்னன்னா இது ரெண்டும் ரியலா நடக்கிறப்ப ஈவ் கிளாஸ்ல பிரசன்ட் தான் போடணும். ரைட். ஈவ் கிளாஸ்ல ரியலா நடக்கிறப்ப பிரசன்ட் தான் போடணும். அன்ரியல் இதெல்லாம் இமேஜினரியோ இல்லை ரெகுலட் ஆகி இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இப்படி பண்ணாம விட்டுட்டோமோ அப்படிங்கிற ரிகட் போடுறப்ப 5, 7, 5 என்னங்க சிம்பிள் பாஸ்ட், 7 என்னங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். 1னா சிம்பிள் பர்சன்ட், 1னா சிம்பிள் பர்சன்ட். இங்கதான் நீங்க சேஞ்சா எஃபெக்ட் பண்ணுவீங்க. சுமதி மேம், இங்கதான் சேஞ்ச் எஃபெக்ட் பண்ணுவீங்க மெயின் கிளாஸ்ல. இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணணும். ரூலை போட்டு ரொம்ப பயமுறுத்தாம ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்ணுவோம். ஒரு 10-12 எக்ஸாம்பிள் பண்ணுவோம். 10-12 எக்ஸாம்பிள் பண்ணுவோம். லெட்ஸ் டூ இட். நம்பர் 3 சுமதி மேம், நம்பர் 3 நீங்க ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். What dash you dash if the train in time? I think it's B. Answer சொல்லுங்க. Sir, B is that? சொல்லுங்க. Uh, பியா நீங்க அப்படியே எனக்கு படிச்சு காட்டுங்க. Sir, what did you will not come if you train in time? கண்டிஷனல் 1 தான் இல்லைங்களா? கண்டிஷனல் 1 தான். சோ அது நீங்க வந்து பிரசன்ட்ல தான் போடணும். ரைட். Sir, what will you? இந்த இடத்துல ஓகே, உங்களோட கன்ஃபியூஷன் என்னன்னு புரியுது. இங்க இருக்கு. what do you didn't if the train? Yes, sir. What No. do? இல்ல, What will you? நல்லா பாருங்க. மெயின் கிளாஸ் எதுன்னு பார்த்தா ஒரே தான். அந்த இடத்துல டேஷ் இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. டேஷ் போட்டாங்க. What do you
யோசிச்சு Didn't பாருங்க. if the train What come dash in like dash Sorry. dash E is answer E. dash What have you done if the train came இல்ல in ஏவா time? பிஎஸ் சியா டியா ஈயா Sir, what have you done? இதுக்கு வந்து ஏ நீங்க ஆன்சர் பண்ணி சொல்லுங்க ஏவா பிஎஸ் சியா டியா D, sir. D, sir. ஓகே ஓகே ஒருத்தவங்க எனக்கு எதுவும் வேற ஆன்சர் கார்த்திக் உங்க ஆன்சர் படான்னு அடிங்க ஏவா பிஎஸ் சியா டியா ஈயா தப்பானா ஆயிட்டு போகுது அன்மியூட் பண்ணுங்க அன்மியூட் My பண்ணி answer is E, sir. E sir answer. சொல்லுங்க E, sir. My answer is E. that's all answer what will you do if the train doesn't come in time இப்ப if classல present வந்திருக்கா main classல will do வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது what will you do if the train doesn't come in time அது மட்டும் எழுதிக்கிங்க நம்ம டவுட் வந்து தனியா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதை what will you do simple feature number 9 if classல number 1 வந்துருச்சு all right number 4 Bhuneshwari number 4 எஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா பண்ணிடலாம் முன்னாடி பேர் கஷ்டம் கிடையாது D, sir. D. சூப்பர் சூப்பர் அழகா சொன்னாரு ஈஸ்வரன் இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ ஷல் ஹெல்ப் யூ இந்த ஹேவ்ங்கிறது சிம்பிள் பர்சன் நம்பர் 1 ஐ ஷல் ஹெல்ப் யூ நம்பர் 9 சூப்பரா சொன்னாரு சூப்பர் இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ ஷல் ஹெல்ப் யூ எனக்கு டைம் இருக்குதுன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சூப்பர் சூப்பர் நம்பர் 5 புவனேஸ்வரி ட்ரை பண்ணுங்க B, sir. ரொம்ப கேர்ஃபுல்லா B, sir. B. பி வராது எங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றோமா எல்லா ரூலையும் யூஸ் பண்ணுங்க A வந்துரும் sir. If you buy tickets, we shall visit Paris. இப்ப என்னங்க புவனேஸ்வரி என்ன ஏவா பிஎஸ்சியா டியா ஈயா E sir. இ பியூட்டிஃபுல் இப்ப நீங்க புரியுதுங்களா நீங்க பேசுறப்ப இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றப்ப தப்பு பண்ண மாட்டோம் தப்பு பண்ணாம பேசணும்னு நினைக்கிறப்ப அந்த ரூல்ஸ் மனசுக்கு வந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சது நீங்க கண்டிஷன்ஸ் பண்ணாலே நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இஃப் யூ பை டிக்கெட்ஸ் ஷூர் நீ டிக்கெட் வாங்குறேன்னா நம்ம போவோம் பாரிஸுக்கு போவோம் இப்போ நீங்க எப்படி தமிழ்ல கொண்டு வந்தாலும் மாறவே மாறாது ட்ரெயின்ல உட்கார்றது அப்படியே உட்காந்து அவ்வளவுதான் சூப்பர் நம்பர் 6 சுமதி மேம் A, sir. Sir. Sir A. இந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்து இது ஒரு பேசிக் ரூல் அப்ளை பண்ண போகுது தேக்கப்புறம் ஷோஸ் வராது ஏ வரவே வராது அவங்க ஃபியூச்சர்ல பேச போறாங்க ஷோடு வரவே வராது ஹேவ் ஷோட்னா ஆல்ரெடி ஷோ பண்ணி முடிச்சிருக்காங்க ஹேட் ஷோட்னா பாஸ்ட் டு தி பாஸ்ட் ஒரே ஒரு ஆன்சர் தான் வர முடியும் என்னதுங்க Sir, A, B alone displays C and D we couldn't. B, sir. B. B sir. நல்லா பாருங்க இல்ல மேம் உங்களோட இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க உங்க டிவைஸ் பாருங்க கண்டிஷனல் 1 ஃபியூச்சர்ல நடக்குது ஒரே ஒன்று தான் ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி இருக்கு எது B the B, sir. B. வராது ஓடிட்டு இருக்க முடிச்சு போச்சு C, sir. C. ஆல்சோ நோட் பண்ணிக்கங்க பிரசன்ட் கண்டினியூஸ் பேர் இருக்கு ஸ்கெட்யூல்ட் ஈவென்ட் டிவில ஆல்ரெடி ஸ்கெட்யூல்ட் ஈவென்ட் தான் ஒரே நிமிஷம் இதுக்கெல்லாம் ஒரே நிமிஷம் இருக்கு நான் இது பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம் just go there and do it just 1 minute all right scheduled event future காட்ட போறாங்கன்னா ஆர் ஷோயிங் 7 க்கு சி பிரசன்ட் கண்டினியூஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சரா ஆக்ட் பண்ணும் பிரசன்ட் கண்டினியூஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சரா ஆக்ட் பண்ணும் அது ஸ்கெட்யூல்ட் ஈவென்ட்னா 7 க்கு சி ஓகே இது நம்ம தனியா பார்க்கிங் லாட்ல போட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நம்பர் 8 சுமதி மேம் சார் நம்ம நம்பர் 6 ல பார்த்தோம் 6 நான் பார்க்கல சார் ஓ நம்ம sir 6
Six Oh, is C. yeah, number 6 பாருங்க. Number 6. Let's go 6. யார் இப்ப ட்ரை பண்ற number 6? Sir, my answer is C, sir. See, sir. Tomorrow, if we weather be fine, we Fine. will We will get out out of of the town. If the weather be fine வருமா? fine இருந்தால் வராதா சார்? B வராது இல்ல. weather தான சொல்றாங்க. அதான் சார் பி வரும் சார் பி. B will be எல்லாம் வராது. if classல will be எப்படி வரும்? சார் A சார் A. D. A தான். Tomorrow if the weather Yes. is fine. If the weather Right. is fine, we shall get Sir, out of this- town for sir, us. We shall. Sir, for this only I answered last time, sir. A. Oh, okay, இதுதான். Ah, Okay, number 6. Very good, very good. Number Yes, 6. sir. Tomorrow if the weather is fine, we shall get out of the town for us. Very good, number 6. All right. Number 7. நம்ம பார்த்துட்டோம் number 7. Number 8. Number 8. சுமதி மேம் ட்ரை பண்றீங்களா? Number 8. Sir, A, sir, answer. The weather is fine. We shall go to the park. We shall go to the park. வேற எதுவுமே வராது. சூப்பர். Number 9. அபிராமி மேம் quick. If my friend dash to our town next year, I dash him the city. If my friend. பேசிக் கிராமர் ஸ்கில்ஸ் பண்ணா வந்துரும். எல்லா ரூல்ஸும் நம்ம படிச்சதுதான். Sir, B, sir. Very good. B or D, boy or dog? Boy. Boy, very good. My friend, third person singular, comes to our town next year. I shall show him the sights of the city. I shall show him the sights of the city. Super. Vandiricha, number 1, number 9, Vandiricha. Very nice. Very nice. Number 10, Bodeshwari. பிரேக் பண்ணணும், நாட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் நீங்க. ஏன்னா அதுக்குரிய ஒர்க் பண்ணிருக்கு. Number 10. Yes, sir. ஏன் வருது? எங்கேயோ மிஸ் பண்றீங்களா? எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்புறம் மேம் ஹெல்ப் பண்ணுங்க. ஈஃப் கிளாஸ் தனியா பார்க்கணும், மெயின் கிளாஸ் கொண்டு போகணும். ஈஃப் கிளாஸ் என்னங்க? ஐயப்பராஜ் சார் எல்லாமே இருக்குது. C answer, sir. பண்ணிட்டாங்க. They will not Answer B. object to your. Did not தான் சார் வரும். ஏவா They did not. C, sir. C. C, sir, answer. அப்புறம் மேம் They will not object to your plan if you make it up perfectly. yes, they will not object to your plan. Simple feature. If you make it up perfectly. அவங்க ஈஃப் கிளாஸ் மூவ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். எங்க மூவ் பண்றீங்களோ அந்த ரூல்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஈஃப் கிளாஸ் முன்னாடி போலாம், இல்ல பின்னாடியும் போலாம். சூப்பர் சூப்பர். வெரி குட். ஐப்ராஜ் சார் 11. Sir, if Me, sir. Me. ஈஸி. இது ரொம்ப சிம்பிளா கொடுக்கல. சப்ஜெக்ட் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்க. Yes, sir. sir, somebody. Yeah, அவ்வளவுதான். Somebody rings me up, tell him that I will be in at 5. பாருங்க, rings me up if that I will be. அழகா போட்டுட்டாங்க பாருங்க மெயின் கிளாஸ். So if somebody rings me up, he is the answer. Write it down. அதை மட்டும் அப்படியே அந்த சென்டென்ஸ் மட்டும் அப்படியே எழுதிங்க நம்பர் போட்டு. நம்பர் 12. ஈஸ்வரன் சார் ட்ரை பண்ணீங்களா? யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். Parth will play tennis if he finish his work in time. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ஏவா, பியா, சியா, டியா, ஈயா? A, sir. பண்ணிட்டோமா? D, sir. D. டாகா பாயா? Oh, dog, sir. Dog. If he finishes, dog is the right one. D is the right one. Very good. He வந்து மிஸ் பண்ண கூடாது. இது சோ நீங்க இந்த கண்டிஷன்ஸ்ல தரவாயிட்டாலே எப்படி நீங்க கம்பைன் பண்ற சென்டென்ஸா எங்க வந்து தப்பு நடக்கும், எங்க கரெக்டா பேசணுங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும்.
இந்த 4 கண்டிஷன் அப்புறம் மிக்ஸ் கண்டிஷன் நான் வந்து மண்டே சொல்லி தர போறேன். மிக்ஸ் கண்டிஷன் ஒன்று இருக்கு. இந்த எல்லா கண்டிஷன்ஸும் உள்ள கொண்டு வந்துட்டாலே போதும். நம்பர் 13. Sir, 12 can answer, sir. Finish, sir. Finishes. D. D. Finishes. Key வந்திருக்கு. D. Finishes. Finishes வரும். Okay. 12 க்கு D as in dog. Dog வர D. இது. நம்பர் 13. யார் ட்ரை பண்றா? Sir, yes, sir. ஓ மிஸ் பண்ணியாச்சா? ஒன்று தானே பாத்தீங்க போட்டிருக்கேன். If you dash Sir, D தான் sir. you Answer D. Will run. If you will run after 2 hours, you catch none. If you will catch none. இன்னொரு வாட்டி B, sir. இன்னொரு வாட்டி ஃபுல்லா படிங்க. If after 2 hours you will catch none. அவ்வளவுதான். 2 முயலுக்கு பின்னாடி ஓடினாக்கா 2 ஒண்ணு கூட நமக்கு கிடைக்காம போயிடும். So if you run after 2 hours you will catch none. எதையுமே பிடிக்க முடியாம போயிடும். So Yes, sir. the answer is B. Boy per B. Okay, sir. Super. Has அது புரிஞ்சுக்கணும். மெயினா மீனிங் புரிஞ்சுக்கணும். if class மெயின் கிளாஸ் இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்பர் 14. C, sir. புவனேஸ்வரி. C, sir. See, if you have English 4 times a week, you will learn it. 4 times, but 3 times இருக்கா 4 times மாத்திக்கலாமா? If you have English 4 times a week, you will learn it. 3-4 வாட்டி நம்ம வச்சோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் அவங்க சொல்றது. Very good. Let's do this one very quickly. கொஞ்சம் தான் டைம் இருக்கு. I understand. நம்பர் 1 வந்து எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நம்பர் 0 பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, if you dash in a hurry, leave that to me. வந்து தப்பா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. leave that to me இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. if class மட்டும் கரெக்ட்டா ஃபில் பண்ணா போதும். don't worry about main class. என்னவா இருக்கு? C, sir. C, sir. Very good. If you are in a hurry, simple present தான். leave that to me. So இது வந்து பார்த்தா 0 மாதிரி இருக்கு. 0 இல்ல, ஒன்னு கண்டிஷனல் 1 தான். leave that to me. சூப்பர் ஆன்சர். புவனேஸ்வரி ஏன் சீன் புரியுது இல்லீங்களா? Yes, sir. புரியுது. simple present அவ்வளவுதான். 16. yes, super. ஐபரா சார் 16. Yes, sir. If you want to please an English person, be very polite about his card. Yes, sir. என்னன்னு புரியுதா? If you want to please an English person, என்ன அர்த்தம் இருக்கு? if you want to please an English person. யாராவது சொல்ல முடியுமா? குயிக்கா சொல்ல முடியுமா என்ன அர்த்தம்னு? ஒரு இங்கிலீஷ் பர்சன் வேணும்னாக்கா அவருடைய வீட்டுல தஞ்சம் அடைகிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ் பர்சன், அது கரெக்டா எனக்கு நீங்க சொன்னது காதுல விழுதா? ஒரு இங்கிலீஷ் பர்சன், ஒரு நல்ல இங்கிலீஷ் பர்சன் உங்களுக்கு வேணும்னா அவர் வீட்டில் தஞ்சம் அடைய வேண்டும். ஒரு இங்கிலீஷ் சந்தோஷப்படுத்தணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் அன் இங்கிலீஷ், ப்ளீஸ்னா அவரை குஷிப்படுத்துறது. அவரை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? ரொம்ப அமைதியா இருங்க. அவரோட தோட்டத்தை பத்தி தப்பே சொல்லக்கூடாது. அவர் போடுறது சூப்பர் தோட்டம் நல்லா பண்ணிருக்கீங்க நல்லா அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்றாங்க. அவங்க தோட்டத்தை பத்தி சொன்னாக்கா குறை கண்டுபிடிச்சோம்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காம போயிடணும். ப்ளீஸ்ங்கிறது இங்க தயவு செஞ்சுன்னு இல்லை. ப்ளீஸ்ங்கிறது சந்தோஷப்படுத்துறது, ஹாப்பியா வச்சிருக்கேன். பிளஷர்ல இருந்து வர்ற ப்ளீஸ். வெரி குட். நம்பர் 17. ஈஸ்வரன் சார் முடியுமா? கரெக்டான மீனிங் சொல்லுங்க சார் இன்னொரு வாட்டி. நம்பர் 16ங்களா? இன்னொரு கேள்வி. இன்னொரு 16க்கு வந்து கரெக்டா இன்னொரு வாட்டி மீனிங் சொல்லுங்க சார். 16 வந்து என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் பர்சனை, ஒரு ஆங்கிலேயரை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா அவரோட தோட்டத்தை பத்தி குறை சொல்லாம இருக்கணும். அவர் வளர்க்கிற தோட்டத்தை பத்தி. So if you want to please an English person, ifல வந்து
சிம்பிள் பிரசன்ட் சொல்ல நம்பர் 1 செக்ஷன் நம்பர் 1 போடணும். ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர், வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்ல யூக்கு அப்புறம் வாண்ட்ஸ் வராது, சி வராது. யூக்கு அப்புறம் வாண்ட் மட்டும், வில் வாண்ட் ஆர் வாட்சிங் வாண்டட்லாம் அந்த டென்ஸுக்கு ஒத்து வராது. அதனாலதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, விசா கண்டிஷனல் ஒன்றுனா ஈஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட்டும் மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபீச்சரும் இருக்கும். சிம்பிள் ஃபீச்சர் இல்லைன்னா இந்த மாதிரி இது இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். நம்பர் 17 நம்பர் 17 யார் எடுக்கிறா? சார் டி சார். இன்னொரு வாட்டி டி. வராதே. Don't miss the train if you taxi. இல்லையே மெயின் கிளாஸ் எங்க இருக்கு பாருங்க, மெயின் கிளாஸ் முன்னாடியே இருக்கு. சி வரும் சார், சி தான் வரும். யூ வில் மிஸ் த ட்ரெயின் இல்லையே, if you won't take. won't takeனா will not take இல்ல, அங்கேயும் தப்பாயிடுச்சே. E. Don't miss the train if you take the taxi. எனக்கு அப்படி சொல்லுங்க. E சார், E. ஈயா எங்கேயோ இடிக்குதே. புவனேஸ்வரி. D sir, answer. Miss the train. அபிராமி மேம். Sir, A sir. Sir, D. You don't miss the train எங்கேயோ ஆளுங்க. if you take a taxi. இல்லையே சுமதி மேம். The answer is D sir. டி டாகா. அபிராமி மேம். Sir, you will miss the train if you don't take a That's taxi. all. A. Answer A. Miss the train. Section number 9. அதே மெயின் கிளாஸ். அப்புறம் வந்து DF கிளாஸ். நீங்க if you don't take a taxi you will miss the train நீங்க இப்படி படிச்சாலும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஆனா if கிளாஸ் ifோட கொண்டு போங்க. ஈஸ்வரன் சார் புரியுதுங்களா? இது 17. புரியுது சார், புரியுது. இது கண்டிஷனல் ஒன்று தான் பாக்குறோம். நீங்க இப்படி அடுக்கடுக்கா பார்த்தா மட்டும்தான் உள்ள கொண்டு போக முடியும், கன்ஃபியூஷனே ஆகாது. அப்புறம் நீங்க என்ன போட்டாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் என்ன கண்டிஷன் இருக்கு, என்ன வரும்னு வந்துடும். நீங்க ஒண்ணா போகணும். இப்ப நம்பர் 18 புவனேஸ்வரி குயிக். என்னாச்சு? ஓகே, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போம். அபிராமி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. We shall not know if they come. That's all. முடிஞ்சு போச்சு. if கிளாஸ் வருது பின்னாடி, if தேக்கு அப்புறம் கம் மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. இந்த அப்ப வந்து பார்த்தாக்க ஏக்கு டிக்கு மட்டும் தான் தெரியும். ஏ டில வந்து ஏல தான் சிம்பிள் ஃபீச்சர் இருக்கு, முடிஞ்சு போச்சு. அப்ப டியை தூக்கி போட வேண்டியதான், ஏ மட்டும் தான் இருக்குது, அவ்வளவுதான். மெயின் கிளாஸ் சப்போர்ட்டிங் மெயின் கிளாஸ் if கிளாஸ் இப்படி இருக்குது, இவ்வளவுதான். புவனேஸ்வரி புரியுதா? Okay sir. 19 சொல்லுங்க. அப்ப Sir, 18 answer என்ன சார்? 18 வந்து இதுதான், ஏ தான் ஆன்சர். we shall not know. Okay sir. செக்ஷன் நம்பர் 9 if they come. வேற எதுவுமே வர முடியாது. சிம்பிள் ஃபீச்சர். ஓகே, if you want to be healthy you should எல்லாம் அவங்களே போட்டாங்க. if you want to be healthy ஏதா சார், ஏதா சார். if you want to be healthy you should sleep much. வருமா? you should sleep much னு வருமா? நிறைய தூங்கணும்னு வருமா? C சார். Go in for sports. C தான் இங்க வரும், வேற எதுவும் வராது. give up showerல ஸ்போர்ட் விட்டுட்டு வந்துடணும். attend all your classes அவங்க சொல்ல. sleep muchனா என்னன்னே தெரியலையே. ரொம்ப நேரம் தூங்கினா தான் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்ல முடியாது. போதுமான அளவு தூங்கினா போதுமே. டேக் அப் ஆர்ட், அது மைண்டுக்கான ரிலாக்ஸேஷன், அது ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் தான் 19. Going for C. ஸ்போர்ட்ஸ் சி. 20 ஈஸ்வரன் சார் அருமையா சொல்லிடலாம். ஈஸ்வரன் சார். பாக்குறேன் சார். D sir. அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் பில்ட் ஆகும் பாருங்க. நீங்க கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். If you visit Oxford, you will see some interesting old Sir, E sir. If you visit
Oxford, you will see something interesting old buildings. Beautiful. செம்மையா பண்ணிட்டாரு. If you visit Oxford, you will see some interesting old buildings. Eve class முன்னாடியே வந்திருக்குது. அதனால simple present அங்க போடுங்க. Main class புஷ் பண்ணிருக்கோம். Simple future will see. 20 க்கு E. There is no other one. 20 E. Super. Super. 21 Subhani ma'am. He will buy the picture if it impresses him. Yeah, BS, yeah, yeah, yeah. C sir, C. Super. Subhani ma'am அதான் சொல்லுங்க. Very nice. Very nice. Super. Very nice. இவ்வளவுதானுங்க. நீங்க அந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லா எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இந்த பிராக்டிஸ்ல தான் எல்லாமே இருக்கு. அபிராமி மேம் 22. Sir, 21 answer என்ன sir? Oh, 21 வந்து he will buy the picture if it impresses him. C cat-க்கு C. cat-க்கு வர C. Okay sir. All right. All right, Bhuvaneshwari. Quick சொல்லுங்க 22. You can C, make sir. C sir. C. number 22, Bhuvaneshwari. C sir. C. C எப்படி வரும்? E plus எப்படி பின்னலாம் வரும்? B and எப்படி பின்னு சொல்லலாம் வராது. C ல வராது. Sir, B, sir, B. B, if I see and if class நீங்க tomorrow வச்சு கன்ஃபியூஸ் ஆகணும். If you see and ஏன்னா கண்டிஷனல் இது கண்டிஷனல் if இருக்கு பாருங்க. B, sir. Clear to phone. If you see on tomorrow. பாப்பீங்கன்னு வராது இந்த இடத்துல. பாக்குறீங்கன்னு கண்டிஷன் போடுறாங்க. சோ B தான் வரும். if classல பில் வராது. நோட் பண்ணிக்கீங்க 22. If you see and tomorrow can you tell her to phone? சுமதி மேம் இந்த क्वेश्चन தான் கேட்டாங்க, டவுட்னு சொல்லி கேட்டாங்க. இது கண்டிஷனல். சுமதி மேம் 23. D and பாசிவ் வாய்ஸ்ல அழகா போடுறாங்க பாருங்க. பாசிவ் வாய்ஸ்ல 9 பேர் 19 போடுறாங்க பாருங்க. அழகா போட்டுருக்காங்க. they'll be disappointed. போனஸ் சொல்றீங்களா 23? எல்லாமே கூட்டி சொல்ல வேண்டியதுதான். அவ்வளவுதான். எல்லா கிராமர் நம்ம பார்த்ததுதான். D, sir. பாயா டாகா? Dog. Very nice. If you don't come, do plus come is come. Simple present tense, they will be disappointed. Neither passive போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். They will be disappointed if you don't come. Sir, answer என்ன sir? 23. He dog were ready. Don't come. Super. இன்னும் ரெண்டோ மூணோ பார்க்கலாம். Let's look at this. All right. ஒரே நிமிஷம் போனதுக்கு அப்புறம் படிக்கலாம். Next one. Yes. Abraham ma'am ready இருக்கீங்களா? Can you do 24? Ayapra sir 24. Sir, The answer A. I wonder whether B, sir. Sir, B. The answer A, sir. Sir, answer A. Sir. I wonder whether he will come. If nothing unexpected details. ஏதாவது வந்து ஸ்டக் ஆயிடுவாரோ அவர் வருவார். E தான் ஆன்சர். ஆன்சர் E. E, sir. ஆன்சர் E. elephant. whether he will come தானே. will come மட்டும் எடுங்க. will come மட்டும் எடுத்தாக்க E B D இருக்கு. nothing unexpected அப்படின்னா இட்டுக்கு பதில் வருது. அப்ப it details. E elephant தான் ஆன்சர். 25 details. ஏதாவது தடங்கள் வருதுன்னாக்கா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஓகே.
லாஸ்ட் மினிட்ல ஏதாவது தடங்கள் வந்து லாக் ஆயிடுறாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். எஸ் ஓகே. கார்த்திக் 25. ஓகே சார். சார் சி சார். I do my work in time if you will help me. வராதே if class இல்லல Yes, sir. I shall do Okay, my okay, work sir. in time if you help me. I shall do my work in time if you help me. நல்லா பிடிச்சுங்க. ரூல்ஸ் மட்டும் இது பண்ணி நீ நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. அவன் ட்ரெயின் ரயில் மேல உட்காந்து அப்படி போயிட்டே இருக்கும், தண்டவாளத்துல போயிட்டே இருக்கும். நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. Okay, sir. அபிராமி மேம் 26. 25 யார் டவுட் இருந்தாலும் ஏ தான் ஆன்சர். 25 வந்து ஏ தான் ஆன்சர். 26 அபிராமி மேம் ஆர் யூ ரெடி? Yes. The British people think if you dash T dash here. ஒரே ஒரு ஆன்சர் தான். பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது பாருங்க, பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. ஈஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் பேலன்ஸ் பண்ணுங்க வந்துடும். அங்கேயும் தப்பு பண்ணக்கூடாது, இங்கேயும் தப்பு பண்ணக்கூடாது. பேலன்ஸ் பண்ணி கரெக்டா ரெண்டுத்தையும் ரூல ஒரே சமயத்தில் அப்ளை பண்ணுங்க. Think if you were depressed, teach yourself. Why வேற எல்லாம் போறீங்க? கண்டிஷன் Sir, B. Sir, if you are B. depressed, if you are depressed. If you are depressed, T will cheer you. The British people. Yes, sir. Answer B. Boy for a B. ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் ஃபியூச்சர் வந்திருக்கு பாருங்க, அவ்வளவுதான். Yes, sir. சூப்பர். 27 சுமதி மேம். Okay, sir. If you command wisely, you will be obeyed carefully. Yes, if you command wisely, you will be obeyed cheerfully. அது புரியுதுங்களா? பாசிவ் ஃபார்ம் இருக்கு. டி வராது, டி வராது. You will be cheered. அருமை அருமை. கொஞ்சம் டஃப்பானது தான். பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் சிம்பிள் ஃபீச்சர் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் தான் இங்க வரும். 27க்கு வந்து சூப்பர் ஆன்சர் ஏ. இஃப் யூ கமாண்ட் வைஸ்லி வில் பி, நீ வந்து வேலை தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்கிறது தான் அது, வேற ஒன்றும் இல்லை. தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், அது மாதிரி பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க ஏ. டி அப்படி இல்லை. டி ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ்ல போய் தப்பாயிடுச்சு. வில் உபே வராது, வில் பி உபே. ஏ புவனேஸ்வர் இது புரியுதா? 27 ட்ரிக்கியான ஆன்சர் இது. Yes, sir. 28 புவனேஸ்வரி. If it snows this winter, we shall go skiing. சொல்லுங்க. ஏவா பிஎஸ் சியா டியா ஜியா என்ன சொன்னீங்க? B, sir. பி. பிஎஸ் பாய். இஃப் இட் இப்ப 5 மினிட்ஸ் இன்னும் 1-2 பார்த்துலாமா? 1-2 பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இருக்கா? பார்த்துலாமா? டைப் 1 தான் பார்க்குறோம். நீங்க டைப் 0 டைப் 28 answer. Sir, 28 answer. 28 ஓட ஆன்சர் பி. பாய்க்கு வர்ற பி. பி. Okay, sir. உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன். 29 கார்த்திக். Okay, sir. B. I send them some money if they asked me for. எங்க ஆஸ்க்ல எப்படி வரும்? ஆஸ்க்ல நம்ம கண்டிஷன் இந்த சென்ட் வராது. போயிடலாமே. I sent them some money if they ask. ஏவா பிஎஸ் சியா டியா ஜியா அப்படி சொல்லிட்டா கூட போதும் எனக்கு. ஏ சார். ஏ ஏ எங்க வில்லெல்லாம் வரவே இல்லையே, எங்க சிம்பிள் ஃபீச்சர்லாம் வரவே இல்லையே. ஆன்சர் ஏ சார். E, sir. வராது. சுமதி மேம் கண்டிஷன்ல போட்டா போதும். அபிராமி மேம் குயிக்கா சொல்லுங்க, இருக்கிறது 2-3 நிமிஷம் தான். D, sir. D. E, sir. தானே வரும். இது ஐ ஷல் சென்ட் them some money if they ask me for. Sir, அதான். ஈஃப்ல பில் கிளாஸ்ல வரவே வராது இல்ல உங்களுக்கு. அப்படி பாருங்க, ஐல தான் மெயின் கிளாஸ். ஐ ஷல் சென்ட் them அது ஒண்ணே தான் இருக்குது. சி எல்லாம் வராது பாருங்க. இங்க வுட்ங்கிற மாடல் எல்லாம் வரவே வராது பாருங்க. நம்ம இருக்கிறது கண்டிஷன் 1. மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபீச்சர், ஈஃப் கிளாஸ்ல வந்து சிம்பிள் பிரசன்ட், அவ்வளவுதான்.
30, Abhiravi ma'am. 5, 4, Sir, boy. Eva, B, S, E, D, I, E. B, sir, B, boy. ஓ தப்பு பண்ணியாச்சா? ஏன் அங்க தப்பாயிடுச்சு? If I go shopping. நீங்க நீங்க வச்சு மட்டும் பண்ண Sir, dog, sir, dog. Dog. If I go shopping, I shall buy. So one more பண்ணலாம், தைரியமா one more பண்ணலாம். 31. Bodeshwari 31. Bodeshwari ஏன் இவ்வளவு நேரம்? C, sir. C. Cat. We shall go for a walk in the string. அவ்வளவுதான். So one more இன்னொரு நம்ம இது பண்ணிடலாம். 32. Abhiravi ma'am 32. Boy, sir, boy. எப்படி போட்டிருக்காங்க பாருங்க 31 32 என்ன மாத்திருக்காங்க பாத்தீங்களா? ஈவ் கிளாஸ் மெயின் கிளாஸ் மாத்திருக்காங்க. இடத்தை மாத்திருக்காங்க. Sir, boy, sir, B, boy. sir. இன்னொரு B. B as in boy. Very good. So அவளுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் 31 32 தான். உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அப்படியே ஈவ் கிளாஸ் அப்படியே மூவ் பண்றாங்க பாருங்க. மெயின் கிளாஸ் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அவளை எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா ரூல்ஸை நீங்க வந்து எதுக்கோ அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுங்க. சூப்பர். 33. Last one. 33 for everyone. Let's go with 33. Why? Sir, A. Oh. C, sir. Mike will come certain if he is not busy. எல்லா வார்த்தையும் நம்ம படிச்சிருக்கோம். Mike will come. Yes, sir. Mike will come certain. It's not busy. Super. 34. Sir, வேணா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 34 ஸ்கிரீன்ல உள்ளது. I dash next week if I can dash your train ticket. Yes. D, sir. D, dog. அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர். நான் இது ஷேர் பண்றேன் நம்ம இதுல குரூப்ல. டெஃபினட்டா இது பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நிறைய ஒரு 3-4 நியூ கமர்ஸ் வந்திருந்தீங்க. நான் எல்லாருக்குமே அதை போட்டுறேன். எவ்ரிஒன் இன் தி மீட்டிங். என்னோட நம்பர் வந்து 9944400984. ஏதாவது கொஸ்டின் பண்ணலாம். இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. எனக்கு மெசேஜும் அனுப்பலாம். I don't want to hold you up. Have a wonderful weekend. Monday டெஃபினட்டா இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம பார்க்கலாம். மண்டே கிளாஸ் யாரும் மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப முக்கியமா 0 1 2 3 பார்த்து மிக்சரையும் பார்த்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் அந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு solidify ஆயிடும். I'll see all of you. And as I told, I'm going to share this document. I'll see you on Monday. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you.